இதுதான் என்னுடைய தங்கி இருக்கக்கூடிய மாதிரியா சகல வசதியும் இருக்கு. இதெல்லாம் செட்டப் பண்ணியிருக்கிறீங்க. குறைஞ்ச விலைக்கு எடுக்கக்கூடிய மாதிரி எல்லா எமர்ஜென்சி ரிசப்ஷன். வாவ், பெரிய ஹோல். என்ன இயக்குனரும் அவர் தான். நான் வந்து டாக்டர் சுபாகரன், அண்ணாவினுடைய வைத்தியசாலை. ஸோ உள்ளுக்க பல விடயங்கள் பார்க்க போகிறோம். உள்நாட்டில் இருக்கிற ஆக்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிற என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, கண்டிப்பாக இங்கே வாங்க, நம்பி வாங்க. ஆக குறைந்த விலையில சிறந்த சேவையை பெற்றுக்கொள்ள நீங்க வரலாம். கொழும்பில் பிரபலமான பல் வைத்தியராக என்னுடைய அண்ணா இருக்கிறாரு. அவர் தான் டாக்டர் சுபாகரன். அவர் என்னுடைய அண்ணா. குறிப்பாக அவர் வந்து கொழும்பில் ஒரு வைத்தியசாலை வச்சிருக்கிறாரு. அந்த வைத்தியசாலையில் பல விடயங்கள் இருக்குது. மக்களே, இதுதான் என்னுடைய அண்ணாவினுடைய வைத்தியசாலை. உண்மையிலேயே வாங்க, பயணப்படுங்க. இந்த இடத்துல அலுத் மாவட்ட இந்த கொமர்ஷியல் பேங்க் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அண்ணாண்ட ஹாஸ்பிட்டல் இருக்குது. குறிப்பாக இந்த வைத்தியசாலை அலுத் மாவட்ட ரோட், கொழும்பு 15 இருக்குது. இது அண்ணாவினுடைய தொலைபேசி இலக்கம் 077 52 80 406. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய விடயங்கள் உள்ளே இருக்குது. அதாவது ஓபிடி, சேனல் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், இசிஜி, லேபோரட்டரி, டென்டல் சர்ஜரி, பிசியோதெரப்பி, ஐ டெஸ்ட். எங்களோட அண்ணா வந்து டென்டல் சர்ஜரி வந்து செய்கிறதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே வருகை தரும் விசேட வைத்திய நிபுணர் அனைவருக்கும் வெள்ளவத்தை பகுதி மற்றும் கொழும்பு முன்னணி தனியார் வைத்தியசாலையில் வந்து பிரபலமான வைத்தியர்கள்லாம் இங்கே வாராங்க. குறிப்பாக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், வெளிநாடுகளில் இருந்து நிறைய பேர் நிறைய வைத்தியத்துக்கு வாரீங்க. அதுலேயும் குறிப்பாக எங்கள் அண்ணா வந்து டென்டல் ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து இருக்கிறாரு. பல விடயங்களை வந்து அண்ணா இங்கே செய்துட்டு வர்றாரு. இது பல காலமாக. இப்போ என்னுடைய சொந்தக்காரர் வந்தாலே நான் சொல்கிற விஷயம், இந்த பல்லு சார்ந்த அனைத்து விடயங்கள், பல்லு கட்டுறதுலேருந்து பல்லு சார்ந்த பல்லு சர்ஜரி வரைக்கும், பல்லு கட்டுறதுலேருந்து சகல விடயத்தையும் வந்து என்னுடைய அண்ணா இங்கே வந்து செய்துட்டு இருக்கிறாரு. அதையும் தாண்டி அவர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலை வந்து இயக்கி கொண்டிருக்கிறாரு. அவர் இயக்குனரும் அவர் தான். ஸோ உள்ளுக்க போய் பார்க்க போகிறோம். மேலதிகமாக என்னென்ன விடயங்கள் இந்த வைத்தியசாலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அக்ஷிதா மெடிக்கியா டென்டல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேர். அது எங்கே இருக்குன்னு சொன்னால், அலுத் மாவட்ட ரோட், கொழும்பு 15. இந்த டெலிஃபோன் நம்பருக்கு அடிச்சுட்டு வாங்க. புலம்பெயர் என்னுடைய அன்புள்ள உறவுகளே, வெளிநாட்டில் நிற்கிற அன்புள்ள உறவுகளே, இந்த டெலிஃபோன் நம்பருக்கு அடிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய பல வியாதிகளுக்கு நீங்கள் வந்து நிவாரணம் பெறலாம். இப்போ வந்து நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம். உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி சில விடயங்களை மட்டும் உங்களுக்கு காட்ட போகிறோம். சின்ன ஒரு வீடியோ தான், மறக்காமல் பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்குமன்றதுக்காக வந்த இடத்துல அண்ணாண்ட பெர்மிஷனை கேட்டு இந்த காணொலி எடுக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஹாய், நான் வந்து டாக்டர் சுபாகரன். நான் ஒரு டென்டல் சர்ஜன். இங்கே வந்து டென்டல் வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு டென்டல் சர்ஜரி தான் இவ்வளோ நானும் செய்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து அக்ஷிதா மெடிக்கேர்ன்னு சொல்லி எல்லா விதமான கூடுதலான ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். சுபாகரன்னா இங்கே தேடி வர போகிறாங்க. இனிமேல் இங்கே தேடி வர அந்த பயனாளர்கள் வேறு என்னென்ன விடயங்களை இங்கே பெற்றுட்டு கொண்டு போகலாம். நான் குறிப்பாக இன்றைக்கு தான் எனக்கு முதலாவது தெரியும், இங்கே வந்தால் கண் செக் பண்ணி கண்ணாடி எடுக்கலாம்ட்டு நீங்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்கிறீங்க. நான் முந்தி வரைக்கும் நீங்கள் வந்து டென்டல் மட்டும்தான் செய்துட்டு இருந்தீங்க. முதல்ல நான் வந்ததுமே நான் வியந்தன். நல்ல ஒரு இப்போ நாங்கள் வந்ததுமே இருக்கக்கூடிய மாதிரி நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் செய்திருக்கிறீங்க. நான் இருக்கவே சந்தோஷப்பட்டேன், நல்லா இருந்துச்சு. ஸோ வேறு என்னென்ன விடயங்கள் உள்ளே இருக்குது? அக்ஷிதா மெடிக்கேர்ன்றது ஒரு சேனலிங் சென்டர் டைப்பில் செய்கிறோம். இங்கே வந்து இப்போ ஓபிடி சர்வீசஸ், ஃபுல் டைம் ஓபிடி சர்வீசஸ், மார்னிங் 9 to 10 கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி டாக்டர்ஸ் ஃபுல் டைம் ஓபிடி சர்வீசஸ் ஒன்று இருக்குது. அதோட ஒரு லெபோரட்டரி சர்வீஸ், பிளட் யூரின் எக்ஸாமினேஷன் செய்கிற மாதிரி. அதோட இடிஜு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் யூனிட், ஒரு மைனர் சர்ஜரி தியேட்டர், அதெல்லாம் சேர்ந்து வர மாதிரி இங்கே இருக்கிற நோயாளர்களுக்கு நிறைய சேவைகளை ஒரே இடத்துல வழங்குற நோக்கத்தோட நிறைய சேவைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் இப்போ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சர்வீஸ், ஒரு நியூ மாடர்ன் டைப் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மெஷின் உண்டு. அதில் இருந்து இங்கே இருக்கிற இங்கே நோயாளர்களுக்கான ஸ்கேனிங் எல்லாம் இங்கே செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சகல வசதியும் இருக்கு உள்ள. அதை விட இன்னும் இங்க வார பயனாளர்கள் என்னென்ன சேவைகளை பெறலாம்ன்றதை பற்றி நான் ஒவ்வொன்றையும் காட்டுறேன். நோயாளர்கள் வந்து தங்கி இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு ரிலாக்ஸா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு விசாலமான அழகான அமைதியான ஒரு வெயிட்டிங் ஏரியா ஒன்று செய்திருக்கிறோம். நிறைய திங்ஸ் இருக்கு, அதில் பார்த்து கொண்டு அழகு பொருட்கள்
ஒரு ஃபிஷ் டேங்க் இதுகளை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான வெயிட்டிங் ஏரியா பார்க்கவே அழகாக இருக்குது. அதில் எனக்கு பிடிச்சது வந்து இந்த ஃபிஷ் டேங்க். வைத்தியசாலையில் நிறைய நாங்கள் இந்த ஹோட்டல்ஸ் தான் பார்த்துருப்போம், சாப்பிட போகிற இடங்களில் நல்ல வடிவான ஒரு மீன் தொட்டியெல்லாம் வச்சு உண்மையில் நல்லா இருக்குது. நாங்கள் அங்கே வரைக்கும் போக போகிறோம், உள்ளே போய் பார்க்க போகிறோம். அதோட பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் ரொம்ப அழகான ஒரு ஏரியா. ஸோ இப்படி இது வந்து என்னுடைய அண்ணாவினுடைய வைத்தியசாலை. ஸோ உங்களுக்கு பல விடயங்கள் பார்க்க போகிறோம், என்னென்ன இருக்குன்னு தெரிய போகிறோம், எப்படி நீங்கள் இங்கே வாரது என்றது வரைக்கும் அண்ணா சொல்ல போகிறாரு. தொலைபேசி இலக்கம் முக்கியமாக கீழே அப்படியே போட்டிருப்பேன், யாராவது கால் பண்ணி புக் பண்ணிட்டு வாங்க, அவரோட கதைங்க. குறிப்பாக உள்நாட்டில் இருக்கிற ஆக்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிற என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, கண்டிப்பாக இங்கே வாங்க, நம்பி வாங்க. ஆக குறைந்த விலையில சிறந்த சேவையை பெற்றுக்கொள்ள நீங்கள் வரலாம். அதோட பேமெண்ட் வந்து குறைவு தானுங்கிற அண்ணா அந்த பேமெண்ட் அவர் அதை பற்றி எல்லாம் இல்லை கதைக்க போகிறாரு. மறக்காமல் பாருங்க, கால் பண்ணி முக்கியமாக கதைங்க. இந்த பல்லு தொடர்பாக தான் வெளிநாட்டிலிருந்து நிறைய பேர் தேடி வரவே. ஸோ எல்லாருக்கும் இது ஒரு பயனுள்ள காணொலியாக இது அமைய போகிறது. இது வந்து ஒரு முதல் பார்த்த டென்டல் சர்ஜரி ரூம். ஓகே, இங்கே தான் நீங்கள் முதல்ல கதைச்சினீங்க. இது இப்போ உங்களுடைய ரூம். இதை பற்றி இருக்க சுருக்கமாக எனக்கு சொல்லுங்கள். ஆப்டிகல் சர்வீஸ். இங்கே வந்து கண் பரிசோதனை செய்கிற வைத்தியரும் வருவாங்க. அதோட கண்ணாடிக்கு தனியாக பரிசோதனை செய்கிற ஒரு டெக்னீஷியனும் இருக்கிறார். அவங்க பரிசோதனை செய்கிறார்கள். வெளியில போய் நிறைய விலை கொடுத்து கண்ணாடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நான் இங்கேயே மிகவும் குவாலிட்டியான நல்ல பிரேம் கண்ணாடிகள் எடுக்கக்கூடிய குறைஞ்ச விலைக்கு எடுக்கக்கூடிய மாதிரி நாங்கள் இங்கே செய்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக குறைஞ்ச விலை 2800 ரூபாவில இருந்து ஆக கூடிய விலை 20,000 25,000 வரக்கூடிய மாதிரி பிராண்டட் கண்ணாடிகள் எல்லாம் எல்லா விதமான குவாலிட்டியான கண்ணாடிகளையும் இங்கே ஒரே இடத்துல எடுக்கிற மாதிரி செய்து வச்சுருக்கோம். ஓகே, நல்ல ஒரு விஷயம். ஓகே, நல்ல வடிவான ஒரு மீன் தொட்டி ஒன்று இருக்குது. நாங்கள் வேறு மைண்ட் செட்டில் வந்தாலும் இதை பார்த்தோன்னா மைண்ட் மாறிடும், வடிவாக இருக்குது. இதுலேயும் ஒரு இருக்கை ஒன்று நீங்கள் செட் பண்ணியிருக்கிறீங்க, நல்லா இருக்குது. சரி, அதை விட என்ன ரூம்? இது மைனர் சர்ஜரிகள், சின்ன சர்ஜரிகள் செய்யக்கூடிய மாதிரி ஒரு மைனர் சர்ஜரி தியேட்டர் ஒன்று செய்திருக்கிறோம். நாங்கள் சின்ன காயம் பட்டாலும் உடனே நீங்கள் எங்களுக்கு செய்து தருவீங்க, சர்ஜரி செய்யலாம், எமர்ஜென்சி. ஓகே, நல்லா இருக்குது. உள்ள சின்ன சர்ஜரி செய்யக்கூடிய மாதிரியான ஒரு இதுக்குள்ள வச்சு சின்ன சின்ன சர்ஜரிகள் செய்கிறது. இது வந்து ஆரம்பம் தான். இன்னும் அவர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து செய்து கொண்டிருக்கிறாரு. இப்போ நான் வந்த இடத்துல இதை நான் எடுத்துருந்தேன். ஏன்னு சொன்னால் நான் யாருக்கும் எல்லாம் விளம்பரம் செய்து கொடுக்குறேன். அண்ணா உங்களுக்கு வந்து நான் வந்த இடத்துல இது வரைக்கும் தெரியப்படுத்தணும் இல்லையா? அப்படியே நான் கண்டிப்பாக இதை நான் செய்யணும், இந்த சேனலில் போடணும்னு சொல்லியிருக்கிறேன். இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ். ஓகே, இதுக்காக நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் தான் நிறுவனர். இது வந்து இது ரிசப்ஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன தேவை என்றாலும் நீங்கள் இதுல வந்து இங்க என்னென்ன வைத்தியர்கள் ஸ்பெஷலிஸ்ட் வராங்கன்னு சொல்லி விவரங்கள் இதுல இருக்கு. மொத்தம் எத்தனை வைத்தியர்கள் இங்க வாரினம்? இதுல இதை விடவும் இப்ப கூடுதலான ஆட்கள் கதைச்சிருக்காங்க. இன்னும் வர தொடங்கி இருக்கு. இன்னும் அந்த நோட்டீஸ் போர்டில் பாருங்க. குறிப்பா வந்து ஒரு 15 ஸ்பெஷலிஸ்ட், கண் வைத்திய நிபுணர், தொண்டை காது மூக்கு வைத்திய நிபுணர், தோல் வைத்திய நிபுணர், சத்திர சிகிச்சை நிபுணர், பெண்ணியல் மகப்பேற்று வைத்திய நிபுணர், குழந்தை வைத்திய நிபுணர், பொது வைத்திய நிபுணர், மூட்டுவாத மீளாய்வு வைத்திய நிபுணர், நரம்பியல் வைத்திய நிபுணர் என்று சொல்லி கூறியல் சிகிச்சை நிபுணர் எல்லாருமே வந்து வராங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து திறந்து 3 மணி நேரம், காலை 9 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும். காலையில 6:30 இருந்து ஓகே, மார்னிங் 6:30 இருந்து இரவு 10-10:30 வரைக்கும். திங்கள் தொடக்கம் ஞாயிறு வரைக்கும் இருக்கா? ஃபுல்லா எல்லா நாளும் இருக்கு. ஓகே, அடுத்தது இது இன்னும் ஒரு டென்டல் சர்ஜரி. ஓகே, வாவ். இங்க நான் பல் வைத்தியர் நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து வேற இன்னும் 2 பல் வைத்தியர் இருக்கிறார். ஓகே, ஸோ இங்கே பாருங்க மக்களே, நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய விடயங்களை கொழும்புலேயே வந்து பெற்றுட்டு போகலாம். ஏன்னா ஏர்போர்ட்டால் அப்படியே வந்துட்டு அப்படி தான் எங்கிட்ட சொந்தக்காரர் செய்கிறவ, வெளிநாடு நிற்கிற சொந்தக்காரர் செய்கிறவ ஏர்போர்ட்டில் வர முதலே அண்ணாவுக்கு கோல் டிக்கெட் போடவே அண்ணாவோட கோல் பண்ணி கதைச்சிட்டு தான் அப்படி அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட்டை போட்டு இங்கே வந்து செய்துட்டு போயிடும். என்ன சொன்னால் வெளிநாடுகளில் இப்படியான விடயங்கள் செய்கிறதுக்கு காசு கூடவாம். அதனால் இங்கே தான் வந்து எல்லாம் அண்ணாட்ட செய்கிறது. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட இதை சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ அடுத்தது இது வந்து கேஷியர் ரூம். இது வந்து ஃபார்மசி மெடிசின் கொடுக்குற இடம். ஓகே, உள்ள மெடிசின்ஸ் இருக்கு, நீங்கள் உள்ள எடுக்கலாம். கொழும்புல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் எங்கள் அண்ணா வச்சிருக்காரு. இப்போ ஒரு சர்ஜரி சென்டர். இது ஒரு
ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலா கொஞ்சம் கொஞ்சமா செய்து கொண்டு எனக்கு இது பெருசு. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக மாற்ற நோக்கத்துல செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து இது வந்து இரத்தம் பரிசோதனை செய்கிற இடம், லெபார்டரி, ரத்தம் யூரின் பரிசோதனை செய்கிற இடம். ஓகே மக்களே, வாங்க வேறு என்னென்ன விடயம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து மிச்ச விஷயங்களையும் வந்து செஞ்சுட்டு போகலாம். எத்தனை ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்களா குறிப்பாக? இதில் இப்போ 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேர் இருக்கிறாங்க. ஓகே, நர்ஸ், டெக்னீஷியன்ஸ் வந்து 12 பேர் இருக்கிறாங்க. ஓகே, டாக்டர்ஸ் வேற ஸ்பெஷலிஸ்ட் வருவாங்க. ஓகே, மேலும் பல விடயங்கள் இருக்குது. நாங்கள் இப்போ இங்கே பார்த்துட்டோம். அடுத்தது நாங்கள் இன்னும் உள்ளே வந்தோம்னு சொன்னால் இன்னும் பயனாளர்கள் நிறைய பேர் வந்து இதில் அமர்ந்திருந்து வைத்தியத்தை பெறக்கூடிய வகையில் ஒழுங்கு செய்திருக்கிறாரு. வெளிநோயாளர் பிரிவு, ஓகே, முழு நேர வெளிநோயாளர் பிரிவு டாக்டர் இருக்கிறாங்க. ஓகே, நான் உள்ள வாரன். அதுக்கு முதல் இதை பற்றி சொல்லணும். இன்னும் நீங்கள் பயனாளர்கள் வந்து நிறைய பேர் இருந்து வைத்தியம் பெறக்கூடிய வகையில் இதெல்லாம் செட்டப் பண்ணியிருக்கிறீங்க. என்ன நல்லா இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குங்க. அந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் நல்லா இருக்குது. நல்ல பெரிய ஹோல், என்ன பெரிய ஹோல், நல்லா இருக்குது, சூப்பர். இப்போ வந்து இப்போ நாங்கள் ஒரு வைத்தியத்தை இது பெறக்கூடிய வகையில் அமைச்சிருக்கிறீங்க. ஓகே, வணக்கம் டாக்டர், எடுக்கிறேன். ஓகே, இங்கே வந்து ஓபிடி என்ன? போடுங்க. ஓகே, இது வந்து இதை பற்றி சொல்லுங்கண்ணா. இது வெளிநோயாளர் பிரிவு இடம், ஒரு ரூம் இது. ஓகே, இதை வந்து காலையில டாக்டர் 9 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் தொடர்ச்சியா ஒர்க் பண்ணி. தொடர்ச்சியாக நீ பேர்? நன்றி ஒவ்வொரு நாளும். டாக்டர் அந்த பேர் இருக்கா சொல்லுங்க. டாக்டர் சக்கரியா. டாக்டர் சக்கரியா. ஓகே, ரைட், நன்றி டாக்டர். ஓகே அண்ணா, வேறு என்ன? இதை விட கண் பரிசோதனை செய்கிற இடம் நிறைய வச்சிருக்கிறாருங்க அண்ணா, நிறைய விஷயம். சுபாகர் அண்ணா, உங்களோட வைத்தியசாலைக்குள்ள வந்தால் ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை வருது. என்னென்னு சொன்னால் பார்க்கவே நல்ல க்ளீனாக இருக்குது. அதுக்கு உங்களோட ஸ்டாஃபை வந்து நான் பாராட்டுறேன். இப்போ நாங்கள் இங்கே ஓபிடியை பார்த்துட்டோம். அடுத்ததாக கிளீன்ன்றதை நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயமா இங்கே பார்க்குறோம். ஓகே, கிளீனிங் எல்லாம் இது கூடுதலாக நாங்கள் டென்டல் மெடிக்கல் கிளினிக்கல் வந்து அதுவும் டென்டல் வாய்க்குள்ள செய்கிற விஷயங்கள் எப்போவுமே க்ளீனாக இருக்கணும்ன்ற விஷயத்தில் நாங்கள் எல்லாருமே அது அந்த கிளீனிங்ன்ற விஷயத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நிச்சயமாக நல்ல க்ளீனாக வச்சுருக்கிறீங்க. இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது என்ன? இது வந்து இன்னும் ஒரு விசேட வைத்திய நிபுணர்கள் பரிசோதிக்கிற அறை வந்து முக்கியமாக இதுக்குள்ள நாங்கள் கண் பரிசோதனை செய்கிற இடம். ஓகே, இதுதான் இந்த கண் பரிசோதனை செய்கின்ற அறை. அந்த அறையை பாருங்க. அதோட வந்து பல கண் பரிசோதனை செய்கிற வச்சிருக்கணும். இது கண் பரிசோதனை செய்கிற மிஷின். என்ன எல்லாம் பல லட்சங்கள் பல கோடிகள் வருவதையான எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ நாங்கள் கீழே ஒரு டெலிஃபோன் நம்பர் போடுவேன். அப்பாயின்மெண்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் எப்படி டாக்டர்? இப்போ நீங்கள் வந்து எனக்கு சொல்ல முடியும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி, லேண்ட் ஃபோன் நம்பர் ஒன்று இருக்குது, கேன் ஃபோன் நம்பர் ஒன்று இருக்குது. அதுக்கு கால் பண்ணி ரிசப்ஷனில் கால் பண்ணீங்கன்னா அவங்களோட அப்பாயின்மெண்ட் டைம் வந்து உங்களுக்கு வசதியான நேரங்களில் அவங்களோட பேசி ஒரு டைமை போட்டுக்கொள்ளலாம். ஒவ்வொரு அறையும் வந்து எப்படி க்ளீனாக இருக்குன்னு பாருங்க. இது வந்து மருந்து கட்டுற இடம். ஓகே, மருந்து கட்டுற இடம் எல்லாம் நல்ல பக்காவாக நல்ல க்ளீனாக இருக்குது. அடுத்தது என்ன? இது இன்னும் ஒரு வெளிநோயாளர் பிரிவு டாக்டர் இருக்கிற இடம். ஓகே, ரூம். ஓகே, 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 நிறைய வச்சிருக்கிறீங்க. மீண்டும் சொல்கிற விஷயம் ஒன்று தான், நல்ல க்ளீனாக இருக்குது, அமைதியாக இருக்குது. முக்கியமாக வந்து இது மெடிக்கல் சம்மந்தமான விஷயம். அதுலேயும் டென்டல் சர்ஜரி வாய்க்குள்ள ஒர்க் பண்ணுற இடம். அதனால கிளீனிங்ன்றதுக்கு நாங்கள் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இங்கே. ஓகே, ஓகே, சரி. இந்த டெலிஃபோன் நம்பர் எனக்கு சொல்லிவிடுங்க. என்ன இருக்கா தொடர்பு கொள்கிற இலக்கம்? தொடர்பு வெளிநாடுகளில் இருந்து வருவினம் கோல் பண்ணி புக் பண்ணி போட்டு அவை வேற விரும்பிவிடும். அது இருக்க சொல்ல முடியும் எனக்கு. ஓகே, இந்த வைத்தியசாலையினுடைய தொலைபேசி இலக்கம் வந்து நான் போடுறேன். பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க உள் அமைப்பு. ஆனால் உள்ளுக்கெல்லாம் நல்ல அழகாக இருக்க. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த வைத்தியசாலை. இது வந்து அவர் அண்ணாவினுடைய வைத்தியசாலையினுடைய விசிட்டிங் கார்டு. இது அப்படியே பாருங்கள். இதில் டெலிஃபோன் நம்பர் இருக்குது. வைத்தியசாலையினுடைய இலக்கம் 01 25 40 411. அதே மாதிரி 077 52 80 406. இந்த விசிட்டிங் கார்டை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சு கொள்ளுங்க மக்களே. ரொம்ப அழகான ஒரு வைத்தியசாலை. முக்கியமான கேள்வி என்ன? வைத்தியசாலை இது தனியார் வைத்தியசாலை என்ற ரீதியில் பணம் அந்த பேமெண்ட் எப்படி இருக்கு?
இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை சுற்றி நிறைய தூரத்துக்கு ஒரு நல்ல வைத்தியசாலை ஒன்று இல்லை. அப்போ கூடுதலான ஆட்கள் இங்கேருந்து ஏதாவது ஒரு அவசியமான நோய்ன்னு சொன்னால் இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிற தனியார் வைத்தியசாலைகளுக்கோ அல்லது கவர்மெண்ட் வைத்தியசாலை தான் போகணும். இது 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 நாங்கள் ஆரம்பித்த நோக்கம் இந்த கிட்ட இருக்கிறாக்கள் அவசரமான நேரங்களில் இதை பயனடையணுன்றதுக்காக. இங்கே இருக்கிற மக்களுக்குரிய மாதிரி ஆக குறைந்த கட்டணம் செலுத்தக்கூடிய மாதிரி தான் எங்களுடைய சேவையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வரோம். ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக குறைந்த கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி கட்டணம் வர மாதிரி இருக்கும் உங்களோட கன்சல்டேஷன் சர்வீசஸ் இங்கே. ஓகே, நன்றி சுபாகரண்ணா. எப்படி வாங்கண்ணா? ஓகே, நன்றி. உண்மையிலேயே வந்திருந்தேன், ரொம்ப சந்தோஷம். வந்த இடத்துல இந்த காணொலியை எடுத்துருக்கிறேன். அடுத்த முறை வரைக்கும் கொஞ்சம் வடிவாக எடுப்பேன் என்று சொன்னால் இன்னும் நிறைய விடயங்களை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க எதிர்காலத்தில். இது ஒரு எதிர்கால திட்டம். ஆரம்ப காலத்துலேருந்து நான் பல்லு கிளீன் பண்ணுறதுனாலும் இங்கே அண்ணட தான் வந்து கிளீன் பண்ணிட்டு போகிறது. அதுக்கு பிறகு அவருடைய வளர்ச்சியை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் நடத்தி அதுக்கு ஒரு நிறுவனராக இருக்கிறாரு. மேலே அது பெருமைப்பட வேண்டிய விடயம். நான் நினைக்கிறேன் சில பேர் பார்த்துட்டு வருவினோம் கோல் பண்ணி தான் இருங்க. யார் கதைச்சாலும் விருட் யூடியூப் சேனலில் இருந்து பார்த்துதுன்னு சொல்லிட்டு கதைங்க. அப்போ அவர் வந்து அடையாளப்படுத்திக் கொள்வார். நன்றி 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 மக்களே. அடுத்த காலம் நான் சந்திக்கிறேன் என்றும் மூலமான இது டாட்